வெல்கம் டு ஃபுடெக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. 2 to 3 tablespoons கர்ட் எடுத்துக்கோங்க. பட்டர் சின்னமன் ஒரு 2 to 3 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். சீரகத்தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகா, சால்ட், தனியாத்தூள், காடமம், ஏலக்காய், பிரியாணி மசாலா இல்லை கரம் மசாலா உங்ககிட்ட என்ன மசாலா இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், புதினா, கொத்தமல்லி, வறுத்த வெங்காயம், ஃப்ரைட் ஆனியன்ஸ், லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. 1/2 மணி நேரம் விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, சின்னமன் ஒரு 2 பட்டை, பிரிஞ்சி இலை, பெப்பர்கார்ன், மிளகு, சீரகம், பெரிய ஏலக்காய் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா சின்ன ஏலக்காய் போட்டுக்கோங்க. தாரனஸ், அன்னாச்சிப்பூ, க்ளோவ்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ், புதினா இலை, வாஷ் பண்ணி ஒரு 10 minutes ஊற வச்ச ரைஸ் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்த அரிசியை நல்லா வடித்து பார்த்துங்க. 10 minutes நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம வேக வச்ச அரிசியை போட்டுடலாம். நான் 2 cups ரைஸ் போட்டிருக்கேன். பொதுவாகவே 1 portion ரைஸ்க்கு 2 portion சிக்கன் போடுவாங்க. கொத்தமல்லி தூவிக்கோங்க, புதினா தூவிக்கோங்க, ஃப்ரைட் ஆனியன்ஸ் அது தூவிக்கோங்க. சாஃப்ரான் குங்குமப்பூ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 10 minutes தம்மில் போட்டுருங்க. இந்த மாதிரி கோதுமை வச்சிட்டிங்கன்னா ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கும். தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி ஆகிடுத்து. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுத்து. இப்போ நம்ம ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடெக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.